என்னம்மா பண்ணுற? பிரியாணி தாளிக்கிறேம்மா. தாளிச்சிட்டிங்க போல. டைம் ஆகுதுன்னு தாளிச்சிட்டேன். இது என்னது பிரெயின் தானே? ஆமாம் ஆமாம், மூளை மூளை. அது வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். மிளகுத்தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு கலரி அது எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுக்கணும். இது என்ன பிரியாணிக்கு தாளிச்சிட்டிங்களா? தாளிச்சிட்டேனே. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீ வர என்னென்ன போட்டு தாளிச்சிருக்கேன்? 1 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு பெரிய வெங்காயம். நார்மல் அரிசி தானே? ஆமாம், நார்மல் அரிசி. பெரிய வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ வெங்காயம், 400 கிராம் தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம் ஏலக்காய். இது என்ன பிரியாணி அப்படின்னு? பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணியா? சரி சரி. எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். தாளிச்சு இப்போ இது கறி அப்படியே போட்டுட்டேன், வேக வச்சு போட்டியாச்சு. பெரிய வெங்காயம் என்னன்னா பெரிய வெங்காயம் எத்தனை வெங்காயம் போட்டேன்? பெரிய 1/2 கிலோ வெங்காயம். எனக்கு பெரிய வெங்காயம் 2 தான் அது, ஆனால் 1/2 கிலோ கறியெல்லாம் அதில் போட்டு தாளிச்சிட்டேன். தாளித்து இப்போ இது கொதி வரும்போது அரிசி போட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு வந்துட்டு கறி எல்லாமே உள்ளே போட்டாச்சா? இப்போ போட்டுட்டேன். இது சிம்பிளாக செய்ய வேண்டாம். எங்கே நமக்கு டைமே இல்லை செய்யணும். சர்ச்சு கூட போகல, இந்த பாப்பா உடம்பு. ஆமாம் மக்களே, போகிறதுக்காக. இது வந்து டைம் இல்லாத பீஃப் பிரெயின், மாட்டோட பிரெயின். இது வந்து அலசிட்டு, அதாவது உடையாமல் அலசிட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்ட பிறகு இந்த இப்படி நசுக்கி ஒன்று ஒன்றா உடச்சி விடுவோம். இஞ்சி பூண்டு அது வந்து துண்டு துண்டாக உடைச்சிட்டு, இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்காங்க, மஞ்சத்தூள். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, ஆனால் செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் மட்டனை விட இது ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வந்து முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, ரத்தம் இல்லை, சத்து இல்லாமல் இருக்கிறாங்கன்னா சாப்பிட்லாம். இது பீஃபுக்கு ஒரு என்ன மகிமைன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும். உடம்புல கெட்ட ரத்தம்லாம் வந்து வெளியே எடுத்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். எதுனா ரத்தத்தில் கிருமி. காரம் பார்த்தா அது மிளகுத்தூள் காரம் நமக்கு, அதனால் கொஞ்சம் சில்லி மிளகுத்தூள் காரமாக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேவரெட்டு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே, எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே இதுதான் சாப்பிடுவோம். சிக்கன்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். எங்கள் பையன் அந்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷன், எனக்கு பசங்க வந்த பிறகு தான். இது வறுக்கிறதுக்கா? எலும்புமே போடலாமே, நல்லாயிருக்குமே பிரியாணி. போடல அது சரி, குழம்பு மாதிரி ஒன்றுமே இல்லையே என்ற மாதிரி வச்சுட்டேன். காய்ங்க போட்டு மொத்தமாக போட்டு தான் இருக்கலாம். என்ன இது மெலிசா எரியுமே, வேணாம்ல, அது ஆனால் வச்சுட்டேன். அந்த பொடியை திருப்பி விடு. இன்னைக்கு முதல்ல சர்ச். இதில் வந்து தீயும் இந்த கடையில் வச்சுருக்கேன். ஏன் அதில் செய்ய போகிறேன்? அது பெரட்டி வைக்கிறது தான். போட்டு பெரட்டிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் போட வேண்டியது தான். இதில் எப்படி செய்ய முடியும்? யாருக்கெல்லாம் பீஃப் பிடிக்கும், பீஃபோட நாங்கள் ஏற்கனவே கூட இதை போட்டிருக்கோம் பாருங்க மக்களே. ஆமாம், அதை வந்து செஞ்சு முடிச்சுட்டு போட்டோம், இப்போ செய்கிறத போடுறோம். இது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாருமே வந்து குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க இது. அதனால் இது வந்து கிடைக்காது ஒரு சில நேரத்தில். இது காலையில் போகணும் கடைக்கு. எங்கள் டேடிக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து கடை வச்சுருக்கோம். அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். அதனால் அவர் ஃபோன் அடிச்சுட்டா அவருக்கு எடுத்து வச்சுருவாங்க. இதெல்லாம் காலையிலே 5-6 மணிக்கெலாம் பிச்சின்னு போயிடும். கிடைக்காது, ஹோட்டல்ஸில் வாங்கிடுவாங்க நிறைய. அதனால் வந்து இது கிடைக்காத பொருள் தான் இப்போ. முன்னாடிலாம் வந்து ஜனங்க வந்து இதெல்லாம் வந்து பீஃப் போட்டி அது ஒரு நாள் செய்யணுமா? அது செஞ்சு போடுறோம். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ. நேரம் இல்லைம்மா எங்களுக்கு. சென்னை வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு. பாப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கி வந்தாலும் ரெஸ்ட் இல்லை, உடம்புக்கு ரெஸ்ட் இல்லாதுன்னா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுக்கு உடம்பு முடியாமல் தான் நாங்கள் சர்ச்சுக்குமே போகல.
சரி வேலை முடிச்சுட்டு இப்போ வீட்டிலே ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குது. கொஞ்சம் டெஸ்ட்டுலாம் இருக்குது, அதெல்லாம் போய் எடுக்கணும். தொடர்ந்து ஒரு 3 டேஸ் போயிட்டே இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. டெஸ்ட்டுங்க தான், ஒரு டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு எடுக்கணும். இல்லைன்னா டெய்லி அழகாக உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுன்னே இருப்பேன். அது கொதி வந்துருச்சு. கொதி வருது பாருங்க, பிரியாணிக்கு ரெடி. அரிசி போட்டால் பிரியாணி ரெடி. இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவாங்க. குழம்பை விட பிரியாணி ஈஸியாக செஞ்சுருவாங்க. இது வந்து கொஞ்சம் எலும்பு, இதை ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு, எலும்பு கிரேவி மாதிரி வச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு சிம்பிள் வேலை தான், ஆனால் டேஸ்ட்டாக செய்யணும். முட்டை பொரிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆமாம், முட்டை எக் பூஜி டேஸ்ட் வந்து இது நல்லா இருக்கும். அந்த அதிகமாக எனக்கு அப்பான்றது ஒரு டேஸ்ட். எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, பிரெயின் மட்டும் நிறைய சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அது அதிகமாக இல்லை, அதனால் நான் நிறைய சாப்பிடுவேன். சரியாகவே எங்கள் சமையலே போடுறதில்லைன்னா நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லை சமைக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்துட்டு நிறைய இப்போ ஹோட்டலில் தான் வாங்கி பசிக்கு சாப்பிட்ணுமே அப்படின்ற மாதிரி சாப்பிடுறாங்க. பாப்பாவை ஹாஸ்பிட்டல் க்ளீன் பண்ணணும். காலையில் எப்படி பார்த்தாலும் 6:30 எழுந்திரிச்சா தான் நாங்கள் ஒரு 8:30க்கெலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும். ஆமாம், அந்த மாதிரி டைமுக்கு போகிறோம். போயிட்டு வந்து அங்கேயே மணி வந்து 2, 3 கூட ஆகிடும். அதெல்லாம் கொதிச்சிருச்சு, நல்லா வந்துருச்சு. வந்துட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அரிசி போடணும். இது சாதாரணமாக நம்ம வீட்டில் வடிக்கிற அரிசி. ஆமாம், சாதத்துக்காக சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி. அதில் செஞ்சால் தான் பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்கும். இது நல்லா அந்த ரேட்டுக்கான அரிசி தான். இது வந்து சீரக சம்பா மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது அரிசியோட சைஸு எல்லாமே. என்ன சொல்லுவாங்க, பொன்னி அரிசி, சிவாஜி அரிசி. ஆனால் இது பிரியாணிக்கு தான் இன்னும் நல்லாயிருக்கு. பிரியாணி பிரிஞ்சி அதெல்லாம் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். பாஸ்மதி அரிசி தேவையில்லை எங்களுக்கு, அதுதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்களே. இது மாதிரி இந்த அரிசியில் பாஸ்மதியில் தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி எடுத்து போட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கான அந்த கறி மசாலா, லவங்கம், பட்டை, அந்த பூ இலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன, புதினா, கொத்தமல்லி, பெருசாக கறி மட்டும் வாங்கிக்கணும். கறி மட்டும் நம்ம வெளியில் வாங்கிட்டு அதுக்காக இதை வாங்கணும் அதை வாங்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறதே செஞ்சு போடணும். அதனால தான் எங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே எல்லாமே இருக்கும். அதனால் எதுவுமே போய் வாங்கணும் அதுக்காக தேடணும் இல்லை. கறி வாங்கி வந்துட்டு உடனே ரெடி பண்ணுவோம். நாங்கள் எது காலி ஆகிட்டாலுமே காலியாக போகிற ஒரு நாள் முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். எமர்ஜென்சி எதனா வேணும் டக்குன்னு, எல்லாமே இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. அதனால மாவு கொண்டு எங்கள் வீட்டில் எமர்ஜென்சி எப்பவுமே இருக்கும். டக்குன்னு பசிக்குது இல்லை, யாரோ ஒரு விருந்தாடி கூட வராங்க அப்படின்னா ஐயோ ஒன்றும் இல்லையே வந்துட்டாங்களே அப்படிலாம் நினைக்க வேண்டியதே கிடையாது. எல்லாமே இருக்கும். அப்படியே ஒரு முட்டை தோசை போட்டோமா, ஒரு குழம்பு ஊற்றணுமா, ஒரு சட்னி கூட டக்குன்னு கார சட்னியோ எந்த சட்னியோ பண்ணிடுவோம். பார்க்கவே வாய். தக்காளி போட்டு பண்ணிடுவோம், எல்லாமே பண்ணிடுவோம். இது எவ்வளோ நேரம்? இது இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். அரிசி வேகணும்ல, இதை வந்து சாப்பாட்டு அரிசி இல்லை. ஓகே, அதனால் அது வேகணும். வெந்துட்டே இருக்கட்டும். கொதி வந்துருச்சு. வரட்டும். கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு தான் அதை மூடி விடணும். சரியா, கொதிக்கிட்டோம். அது மூடி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். இது மூளை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெடி பாருங்க, போடும் போது நிறைய இருந்தது, நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க. பொரிஞ்சதும் இவ்வளோதான் வரும். இல்லை அப்பாவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம். ஓ, பாக்ஸில் பேக் பண்ணிட்டீங்களா? சாரி மக்களே, அவங்க பேக் அதனால் கொஞ்சம் சுருங்கிடும்ல வெந்து.
எப்படி முட்டை பொரியல் மாதிரியே இருக்குங்களா? அப்படிதான் இருக்கும். அம்மா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஆயிடுச்சாம்மா மூளை. எதுவும் தக்காளி போடுறது அதான் நம்மள ஆஹா ஆயிடுச்சுல, அவ்வளோதான். இப்போ இது மட்டும் ஆகணும், பிரியாணி மட்டும். ஆமாம் போடுவேன். போடு, கொஞ்சம் தூவி விடு. கொத்தமல்லி வாசனை வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. பாருங்க, எம்மி பிரியாணி. அப்பாவுக்கு பேக் பண்ணியாச்சு. அப்பா அங்கே வீட்டில் இருக்கார். இதோ பாருங்க, கறி பீசஸ் சூப்பராக இருக்கும். எலும்பு செம்ம எம்மி எம்மி. ஓகே, அவ்வளோதான், சாப்பிட போகிறோம். ஓகே, நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. ஹாப்பி சண்டே, பாய். எங்கள் வீடியோ சமையல் பிடிச்சிருந்தா, அம்மாவோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். லவ் யூ ஆல் மை ஃபேமிலிஸ். பாய்.